जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे।
स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। रामाय रामचन्द्राय रामभद्राय वेदसे रघुनाथाय नाथाय சீதாயா பதையே நமக. 38வது மந்திரம் பார்த்துட்டு இருந்தோம். அகஸ்தியா அனுகிரக வர்திதராம். அகஸ்திய முனிவுடைய வாழ்க்கை நடந்த சில நிகழ்வுகள் பார்த்தோம். அப்புறம் ஸ்ரீராமர் போய் அவங்க போய் நமஸ்காரம் பண்ணாங்க. ஏன் நமஸ்காரம் பண்ணாங்க, சாதுக்கள் எப்படி நமஸ்காரம் ஏற்றுக்கிடுவாங்கன்னு லாஸ்ட் டைம் பார்த்தோம் நம்ம. இப்போ ஸ்ரீராமர் நமஸ்காரம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நிறையா சம்பாஷணைகள் போயிட்டுருக்கு. அதில் ஒன்று என்னென்னா, ஸ்ரீராமர் அகஸ்திய முனிகிட்ட போய் இந்த மாதிரி இங்கே இருக்கிற அசுரெல்லாம் அழிக்கிறதா நான் வந்து சத்தியம் பண்ணியிருக்கேன், நான் அதை பற்றி உங்களோட அறிவுரை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? ஸ்ரீராமர் போய் அகஸ்திய முனிகிட்ட கேட்குறாரு. உன் அசுர் ரொம்பவும் பரவசப்பட்டு, பரம்பொருளாகிய நீ ராமா, நீ என்ன சாதாரண ஒரு மனிதன்ட்ட போய் நீ அறிவுரை கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறாருன்னா, ஒரு பெரிய அரச மரம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிள்ளையார்கள் பார்க்கலாம், ஒரு பெரிய அரச மரம். அந்த அரச மரம் எவ்வளவு பழங்கள் வரும் சீசன் டைமில் கவுண்ட் பண்ண முடியாது. அந்த ஒவ்வொரு பழமும் ஒரு அண்டம், பிரம்மாண்டம் முன்னே சொல்லிக்க ஞாபகம் இருக்கா? அண்டம் என்னது, சோலார் சிஸ்டம், அதில் சேர்ந்து அது ஒரு அண்டம். ஸோ நீ இந்த ஹோல் அந்த மரத்தையே நீ தான் ஆட்டி வச்சிட்டு இருக்க. நீ அப்படிப்பட்ட பராக்கிரமிக்க பரம்பொருள், நீ என்கிட்ட இதை பற்றி ஒரு அட்வைஸ் மாதிரி கேட்குறியா அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் முனிவர் சொல்கிறாரு, நீ என்கிட்ட அட்வைஸ் கேட்டனால எனக்கு என்ன விதமான ஒரு அகங்காரமோ, நான் ஒரு பெரிய ஆளுங்கிற எண்ணம் எனக்கு வந்துடக்கூடாது. நீ சீதாதேவியா லக்ஷ்மண் தேவ் இவனுடைய மனதில் எப்போவும் இருந்து எனக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லி அகஸ்திய முனிவர் பிரார்த்தனை பண்ணுறார். அதுக்கப்புறம் அகஸ்திய முனிவர் அவர்கிட்ட இருந்த ஒரு சில விஷ்ணுவோட பயன்படுத்திய ஒரு சில வெப்பன்ஸ், ஆயுதங்களை ஸ்ரீராமருக்கு கொடுக்குறாரு. அதை வச்சு தான் பின்னாடி அவர் ராவணனை சண்டை போடும்போது பயன்படுத்துகிறார். அடுத்த மந்திரம் 39. கிருத்ராதிப சம்சேவிதராம். கழுகுகளின் அரசனான ஜடாயுவின் சேவையை ஏற்றுக்கொண்டவன் ராமா. இதுதான் அர்த்தம். கிருத்ர அப்படின்னா கழுகு, அதிபக, அதிபன் அதிபக தமிழ் வரும், கிங் தலைவன். சம் சேவிதன், சேவித்தனாலே சேவை பண்ணுறது, சம் சேவிதன் இன்னும் நல்லாக சேவை செய்யக்கூடிய. அதனால கிருத்ராதிப, கிருத்ர அதிப சம் சேவிதராம். கழுகுகளின் அரசனான ஜடாயுவின் சேவையை ஏற்றுக்கொண்டவன் ராமா அப்படிங்கிற அர்த்தம். இப்போ ஏற்கனவே பார்த்துருக்கோம், அவங்க இங்கே போயிட்டுருக்காங்க, பஞ்சவடி நோக்கி போயிட்டுருக்காங்க. அகஸ்திய முனிவர் சொல்லியிருக்காரு போங்கன்னு சொல்லி. போகும்போது ஒரு பெரிய கழுகை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேர் என்ன நினச்சிடுறாங்க, ஸ்ரீராமர் எல்லோரும் 3 சேர்ந்து ஒரு அசுரன் நினச்சி சொல்லி சந்தேகப்படுறாங்க. அப்புறம் அந்த கழுகு கேட்குது, நீங்களாம் யார், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க காட்டு பக்கம் அப்படின்னையும், அவங்க தசரத மகாராஜாவுடைய பையன் சொன்னோனையும் இவர் ரொம்பவும் சந்தோஷப்படுறார். யார்? ஜடாயு. உடனே தசரத மகாராஜா என்னுடைய நண்பன், அவனுடைய பிள்ளைகளா நீ அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்கார். இப்போ எப்படி அவங்களுக்கு உறவு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதுக்கு நிறையா கதைகள் சொல்கிறாங்க. ஒரு தடவை கதையில் சொல்கிறாங்க, ஒரு தடவை தசரத மகாராஜா காட்டுக்கு போனாராமா, ஒரு தடவை தூங்கிட்டு இருந்தாராமா, ஒரு பாம்பு பொத்து இருந்துச்சாமா, படுக்கும்போது ஒரு பாம்பு அவர் கடிக்க வந்தது. உடனே ஜடாயை போய் காப்பாற்றினார், தென் ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட இன்னொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பெங்காலியில் ஒரு ராமாயணம் இருக்குது, கீர்த்திவாஸ் ராமாயணம் அப்படின்னு சொல்லி. எப்படி நம்மள கம்ப ராமாயணம் இருக்கிற மாதிரி அங்கே பெங்காலில் கீர்த்திவாஸ் ராமாயணம். அங்கே என்ன அவங்க காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அயோத்தியில் பெரிய பஞ்சம், சில இடங்களாக மழையும் பெய்யல, எல்லாம் இது ஒன்றும் எவ்வளவோ யாகம் நடத்தியும் ஒன்றும் மழை வரல. அப்புறம் மலைக்கெலாம் யார் அதிபதி? இந்திரன். இந்திரன் தான் எல்லா தேவர்களுக்கும் அதிபதி. ஸோ இந்திரனை பார்க்கறதுக்காக தசரத மகாராஜா போகிறார். அவர் சொல்லிடுறாரு, அது மழை பெய்ய வைக்க முடியாது, ஏன்னா சனியோட பார்வை உன்னுடைய நாட்டு மேலே இருக்குது, சனியோட பார்வை விலகினா தான் என்ன வரும், மழை வரும்னு சொல்லி அவர் சொல்லிடுவார். ஒன்று தசரத மகாராஜா சனியை பார்க்க போகிறேன்ட்டு போவார். சனி யாராக பார்த்துன்னா அவ்வளோதான், அவங்க தொலைஞ்சிருவாங்க.
அதில் சனியை போய் பார்க்க போகும்போது வெளியே மகாராஜா இருக்கார், சனி பகவான் வெளியே வரார். தசரதாவை பார்க்கக்கூடாது, பார்த்தா அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படுறவங்க என்ன பார்க்குறாருன்னா, அவர் வந்து அந்த தேர் இருக்கு இல்லையா, தேரை பார்க்குறாரு. பார்த்த உடனே தேர் தட்டாப்பட்டம் உடஞ்சி அவர் தனியாக விழுறாரு, தேர் தனியாக விழு, குதிரை தனியாக விழுந்துட்டு இருக்கு. அப்போ ஜடாயு வந்து அந்த கழுகு அங்கே பறந்துட்டு இருக்கு. ஒரு மனிதன் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கான், இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து தசரத மகாராஜாவை காப்பாற்றினார். அப்போ 2 பேருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சுன்னு சொல்லி கீர்த்திவாஸ் ராமாயணம் வந்து சொல்லுது. கம்பராமாயணத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது. ஆனால் என்ன சொல்கிறான், சம்பாசுரன் ஒரு அசுரன், அவர் கூட தசரத மகாராஜா சண்டை போடுறார். அப்போ ஜடாயு வந்து அரசனுக்கு வந்து உதவி பண்ணதாக கம்பர் வந்து லைட்டாக ஒரு தடவை சொல்லி முடிக்கிறார். ஸோ இதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற நட்பின் காரணம். ஆனால் அந்த நட்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ பேச்சு வாக்கில் கேள்விப்படுறாரு, இவர் யார் இறந்து போயிட்டார், தசரத மகாராஜா இறந்து போயிட்டார் இல்லையா, கேள்விப்பட்டுன்னு மனசு உடஞ்சி போயிடுறாரு. மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு, அழுகிறாரு, புலம்புறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இருந்திருக்கு. அப்போ உடனே அழுகிட்டு இருக்கும்போதே ஜடாயு என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய நண்பன் இல்லாட்டி என்னால் உயிர் வாழ முடியாது, நானும் செத்து போகிறேன். அப்போ எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் நினச்சி பாருங்கள். என் நண்பன் உயிர் இல்லாமல் நான் எப்படி உயிர் எடுக்க முடியும், நானும் இறந்து போயிட போகிறேன் அப்படின்ட்டு உடனேயும் புலம்புறார். அப்போ ஸ்ரீராமர் சொல்கிறார், எப்படி அந்த காலத்தில் வந்து உறவுகள் எப்படி இருந்துச்சு, உறவு மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு எல்லாரையும் ஒன்று போல் பார்த்தாங்கன்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க இல்லையா, அந்த உலகமே உனக்கு வந்து உன்னுடைய சொந்தம், உனக்கு யாரும் அந்நியர்கள் கிடையாது, எல்லாம் உடைய சொந்தம்னு சொல்கிறத வந்து ஸ்ரீராமரம் கடைபிடிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஏற்கனவே எங்கள் அப்பா ஒருத்தங்க செத்து போயிட்டாங்க, நீங்கள் 2வது அப்பா, நீங்களும் போயிட்டா எங்களை பாதுகாக்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் கேட்குறாரு. இதெல்லாம் சாதாரண வார்த்தைகள் கிடையாது. நம்மளை மாதிரி நல்லா இருக்கியா ஏதோ அப்படியே அடிச்சு வர உனக்காக உயிரை கொடுப்பேன் எல்லாம் கொடுப்பேன் மாதிரி அதை பேசுறது கிடையாது. சத்தியமான வார்த்தைகள். ஏன்னா அப்புறமா பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் ஜடாயு வந்து இறந்து போயிடுவாங்க. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், இல்லை வீட்டிலே நாய் இருக்குது, இறந்து போயிட்டா என்ன செய்வோம், தூக்கி போட்டு போயிடுவோம். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், ஜடாயு வந்து சாஸ்திர முறைப்படி எப்படி ஒரு தகப்பனார் இறந்து போகும்போது ஒரு மகன் வந்து அந்த ஈம சடங்குகள் பண்ணுவாரோ அது மாதிரி அந்த கழுகுக்கு வந்து ஸ்ரீராமர் பண்ணி முடிப்பார். அவருடைய தந்தைங்கிற சான்றிதழ் அவளை பண்ணி முடிப்பார். அதனால் அவங்க கடவுள் பகவான் அவதார புருஷர்கள் மகன் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே உண்மையான சத்தியபூர்வமான வார்த்தைகள். அவங்க சொல்கிறத அப்படியே செஞ்சு முடிச்சிருவாங்க. இதில் பார்க்கும்போது நம்மளோட அம்மாவோட வாழ்க்கையில் 2-3 நிகழ்ச்சிகள் பார்க்கலாம். அம்மாவோட டீச்சிங்ஸ் நிறைய பார்ப்போம் நம்ம. சாரதாம்மா, இந்த உலகமே உனக்கு வந்து சொந்தம், உனக்கு யாரும் அந்நியர்கள் கிடையாதுன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, எனக்கு யார் இப்போ இருக்கிறவங்க நல்லவனும் எனக்கு என்னுடைய மகன், கெட்டவனுக்கும் நான் தான் தாய், இப்போ இருக்கிறவங்க இனிமேல் வரப்போகிறவங்க அவங்களுக்கு நான் தான் தாய்ன்னு சொல்லி அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஏதோ ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரியோ ஏதோ இதாக சொல்கிறது கிடையாது. அதுக்கு உதாரணத்துக்கு 2 நிகழ்ச்சிகள் சொல்கிறேன் நான். ஒரு தடவை சாரதாமாவை பார்க்குறதுக்கு ஜெயராம்பரில் இருக்கும்போது காய்கறிலாம் வெளியூர்லேருந்து கொண்டு வந்துட்டுருப்பாங்க. அப்போ ஒரு எடுபிடி பண்ணக்கூடிய ஒரு அம்மா, ஒரு தாய் சில நாட்கள் வரமாட்டாங்க. திடீர்னாப்புல கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்தவனையும் காய்கறி கொண்டு வருவாங்க. அம்மா வாங்கி வச்சுட்டு, என்னம்மா நீ ரொம்ப நாள் ஆளை காணுமே, என்ன ஆச்சின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னம்மா சொல்கிறது, எனக்குன்னு ஒரு பையன் இருந்தான், அவன் இறந்துட்டான் அப்படின்ட்டு வீட்டில் எப்படி இந்த கிராமத்தில் அழுவி வைப்பாங்களோ அது மாதிரி அப்படியே அழுகுறாங்க பிடிச்சி. அழுதுட்டு இருக்கும்போது அம்மா வந்து அதுக்கு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அலுவலகத்தை கேட்டு வீட்டில் அங்கே ஜெயராம்பாடி எல்லாரும் ஊயின்னு அந்த சவுண்டு போட்டு கத்துவாங்களா அது மாதிரி கத்தி அழுகுறாங்க அம்மா. யாருக்காக? அங்கே வந்து ஒரு கூலி செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய மகன் இறந்து விட்டான்ங்கிறதுக்காக அம்மா அப்படி அழுகுறாங்க. வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்தக்காரர்கள், அம்மாவோடைய சீடர்கள் எல்லாம் ஏன் அம்மா அழுகுறாங்க அப்படி வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அழுக போயிட்டே இருக்கு. இந்த அழுகிறத பார்த்து அந்த அம்மாவுக்கு அழுக போயிடுச்சு. இப்படி நமக்காக அழுகுறாங்களேன்னு அந்த அம்மா அழுக போயிடுச்சு. எல்லாம் அழுக முடிச்சதுக்கப்புறம் அதோடு நிப்பாட்டலாம் அழுகிறா நடிக்கிறது நம்ம சொல்லலாம். அழுது முடிச்சதுக்கப்புறம் வாமா அப்படின்னு குறுக்க வச்சு வீட்டில் வந்து வேலைக்காரங்களா எண்ணெய் கொண்டு வா, நல்லெண்ணெயோ இது அங்கே பெங்காலில் இதாக இருக்கும் கடுகெண்ணெய் வந்து அந்த அம்மாவுக்கு தலை நல்லா தேய்ச்சி விட்டு உடம்புலாம் தேய்ச்சி விட்டு நல்லா குளிப்பாட்டி நல்ல ஒரு புது ட்ரெஸ் கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்பி வைப்பாங்க அம்மா. இப்போ ஜெகத் ஜனனி யாரோ பற்ற அம்மாவுக்கு அவங்க அழுதுட்டு இது பண்ணுறது. இன்னொரு நிகழ்வு உண்டு. அம்மாவோடைய பேர் புகழ் அப்படியே பரவிட்டே இருக்குது. அம்மா ஜெகத் ஜனனி அப்படின்னு சொல்லி நிறையா பேச்செலாம் போயிட்டுருக்கு. அப்போ கல்கட்டாவில் எல்லோரும் பேச்சு வந்துட்டுருக்கு.
இந்த மாதிரி ஸ்ரீராமசுடைய துணைவியார் சாரதாமணி தேவியார் பராசக்தியின் அவதாரம், ஜெகதாத்ரி, ஜெகஜன்னு சொல்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு என்ன வரும், இப்போயே பார்க்குறோமே கடவுள் இல்லை எல்லாம் ஏமாற்றக்காரங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு பாவேஸ்வர் சென்னு ஒரு இளைஞர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி சாரதாமா நல்ல ஒரு இவங்கன்னு சொல்லும்போது, இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு ஃப்ராடாக தான் இருக்கும், நான் போய் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. பாருங்கள், கல்கட்டா எங்கே இருக்குது, ஜெயராமேட் எங்கே இருக்குது, நம்ம இப்போ பஸ்ஸில் போகும்போது எத்தனை 3 hours ஆச்சா 4 hours ஆச்சா 4 hours, அப்போ நடந்தே போகணும். எதுக்காக போகிறாரு, அதாவது அவங்க நல்லவங்க கிடையாது, அவங்க வந்து ஒரு ஃப்ராடை நிரூபிக்கிறதுக்காக போகிறார். அவர் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. போகும்போது நடந்து நடந்து கால் வலிக்குது, கை வலிக்குது, போகும்போது மழை பெய்யுது. கடைசியாக ஜெயராமேட் போகும்போது இருட்டு நைட் ஆயிடுச்சு. கிராமத்தில் லைட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. 7 மணிக்கு மேலே யாரும் வெளியும் வர மாட்டாங்க. இவங்க அப்படியே சுற்றிட்டே இருக்காங்க. திருநெல்வேலி பார்க்குறாங்க, ஒரு கார்னரில் ஒரு அம்மா வந்து ஹரிக்கன் லேம்ப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த காலத்தில் இருக்கா, சின்ன வயசு பசங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரில. ஹரிக்கன் லேம்ப் வச்சுட்டு ஒரு அம்மா நின்றுட்டு இருக்காங்க. உடனே வந்தோடனே எங்கம்மா போகிறீங்க, இங்கே சாரதாவான்னு இருக்காங்களா பார்க்க வந்திருக்கோம். ஓ அப்படியா, வாங்க, நான் அந்த வீட்டில் தான் வந்திருக்கேன். நான் யாரெல்லாம் சாரதாமாவை பார்க்க வருவாங்களோ, நான் வந்து என்னுடைய டியூட்டி இங்கே வந்து நின்று அவளை கூட்டிகிட்டு அம்மாட்ட போய் விடுறது தான் என்னுடைய வேலை, வாங்க போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போவாங்க. இவங்க எல்லாரும் சைட்டு சாரதாமா வீட்டில் இந்த மாதிரி வேலைக்கு ஆள் இருக்காங்க போல், சரி போகலான்ட்டு போகிறாங்க. நைட்டு லேட் நைட் சாப்பிடல, அவங்க சாப்பாடுக்காக இருக்கிறத சுட வச்சு இல்லை ஆக்கி கொடுக்குறாங்க. அப்புறம் கலைச்சி வந்திருப்பாங்க இல்லையா, சுடுதண்ணி, இப்போ இருக்கிற மாதிரி கீசர் கிடையாது, இல்லைன்னா சோலார் வாட்டர் கிடையாது, கேஸ் அடுப்பும் கிடையாது அந்த காலத்தில். அது மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. அங்கே இருக்கிற மரக்கடையெல்லாம் வச்சு சுட வச்சு சுடுதண்ணி கொடுத்து குளிப்பாட்ட வைக்கிறாங்க. குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த பாவேஸ்வர் சென்டர் இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு கால்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது நடந்து வந்து அப்படின்னு அவருக்காக, யார் அவன் தான் இது மாதிரி வந்திருக்கான், அவருக்காக மறுபடியும் தண்ணி சுட வச்சு உப்பு போட்டு கொடுக்குறாங்க. உப்பு தண்ணி வச்சு உப்பு தண்ணி கொடுத்தா அந்த கால் வலி சரியாகும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் தூங்க போங்கப்பா, காலைல அம்மாவை பாருங்கன்ட்டு அந்த அம்மா பெண்மணி போயிடுறாங்க. காலைல 9 மணிக்கு எல்லாம் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு, சாரதாம்மா எங்கே பார்க்க போகிறேன், போய் அவரோட முகத்தை நான் கிளிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பார்க்க வரேன். அவங்க ஒரு அம்மா முக்காடு போட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. ஏன்னா முன்ன பின்ன தெரியாதாள்னா அம்மா வந்து முக்காடு போட்டு இருக்க முகத்தை காட்ட மாட்டாங்க, முக்காடு போட்டுருவாங்க. ஒன்று அம்மா வந்திருக்கோம் உங்களை பார்க்கணும்னு நமஸ்காரம் பண்ணுறாங்க. பண்ணி பார்க்குறாங்க, யார் அங்கே இருக்கா, நைட்டு யார் எந்த ஒரு பெண்மணி வந்து அம்மையார் வந்து அவளை கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுத்து சுடுதண்ணி வச்சு கொடுத்தாங்களோ அந்த அம்மையார் அப்போ யார், சாரதாமா தான் நைட்டு இருந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அவன் ஸ்டன்னாகிறான், இப்படி ஒரு தாயா, அப்போ உண்மையிலேயே சாரதாமணி தேவர் யார், ஜெக ஜனனின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிடுறான். இப்போ உள்ள மாதிரி நம்ம யாரும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி நான் வந்துட்டு இருக்கேன் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லவும் செய்யலை, கம்யூனிகேஷனே கிடையாது. ஆனால் அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சு இப்படி நின்னாங்க, அதான் ஜெக ஜனனி ஜெகதாத்ரி. இதே அதனால தான் அம்மா அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நான் தான் வந்து எல்லாருக்கும் தாய், என்னது நல்லவங்களுக்கு நான் தான் தாய், கெட்டவங்களுக்கு நான் தான் தாய், விலங்குகள் கொடிகள் எல்லாருக்கும் நான் தான் தாய்ங்கிற சொல்கிற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் கிடையாது, உண்மையான வார்த்தைகளுக்காக இந்த 2 நிகழ்ச்சிகள் சொன்னேன் நான். அது மாதிரி ஸ்ரீராமர் சொன்னது அதே மாதிரி தான், நீயுடைய தாய் நீயுடைய தந்தை அப்படி சும்மா ஏதோ பேச்சுக்காக சொல்ல, அப்படியே ஒருத்தவங்க சொல்லுவாங்க அப்படியே ஃப்ளோவில் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது, உண்மையாக பேசப்பட்ட வார்த்தைகள். அப்புறம் அந்த ஜடாயு தேவ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாம் இங்கே பஞ்சவலியில் தங்கிக்குங்க, நான் உங்களை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அப்புறம் அதை தாண்டி போய் பஞ்சவடிங்கிற இடத்துல போய் இவங்க செட்டில் ஆகிறாங்க. அந்த மந்திரம் தான் அடுத்த மந்திரம், மந்திரம் 40. பஞ்சவடி தட சுஸ்திதராம், பஞ்சவடி பகுதியில் மகிழ்ச்சியுடன் தங்கியவன் ராமா. பஞ்சவடி அந்த இடத்தோட பேர் பஞ்சவடி, எப்படி பெருநாயக்கன் பாளையம் மாதிரி பஞ்சவடி அப்படிங்கிறது பேர். தட்டனா பேங்க்ஸ், கரை, நதிக்கரை இருக்கு இல்லையா, அந்த கரையில் இருக்கிற. சுஸ்திரம், ஸ்திதனால் என்னது தங்கிறது, சுஸ்திதனால் வசதியோடு தங்கினார் ராமன். எப்படி சேவித சம்சேவித மாதிரி சம்ஸ்துத, சுஸ்திதனா அந்த வசதியாக மகிழ்ச்சியாக தங்கினார் ராமன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது. இப்போ அங்கே போய் சேர்றாங்க. சேர்றோம் எங்கே எங்கே எல்லாம் காடு, எங்கே தங்க முடியும், அவங்கள்ட்ட மட்டும் தங்கிக்கலாம். கூட யார் இருக்கா, சீதா அம்மாவும் இருக்காங்க. அப்போ ஒரு வீடு கட்டணும், ஒரு குடிசை கட்டணும். உடனே ஸ்ரீராமன் லக்ஷ்மணா நீ வீடு ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்கார். உடனே லக்ஷ்மண் தனியாக போகிறாரு, அதெல்லாம் கட் பண்ணுறாரு, கட்டுறாரு, சின்ன குடிசை கட்டி முடிச்சிடார். கட்டி முடிச்சுன்னு ஸ்ரீராமருக்கு ஆச்சரியம், வாய் திறந்து பார்க்குறாரு. அவர் சொல்கிறார் லக்ஷ்மணை பார்த்து, லக்ஷ்மணா
இந்த திறமை உனக்கு எங்கே தானே உனக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறேன். இந்த ஸ்கில் எப்படி வந்துச்சு? நான் எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனதே கிடையாது. என் கூட தான் பிறந்தேன், என் கூட தான் சாப்பிட்டேன், என் கூட தான் தூங்கினேன். ஸ்கூலு ஒன்றா தான் நம்ம ஸ்கூலுக்கு போனோம். ஃபுல் என் கூட தான் இருந்தேன். எனக்கு தெரியாமல் எப்படி இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி ஸ்ரீராமர் கேட்குறாரு. அப்போ இல்லைன்னா நம்ம என்ன கற்றுக்குறோம்? அந்த காலத்தில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது? வெறும் படிப்பு மட்டும் கிடையாது. இந்த ரவுட் மக்கப் பண்ணுற மாதிரி வெறும் படிச்சு இல்லாமல் படிப்பு உண்டு, ஆன்மீகம் உண்டு, ப்ளஸ் வாழ்க்கைக்கு தேவையான அந்த இது வொகேஷ்னல் எஜுகேஷன், அந்த கை திறன் உள்ள வேலைகளும் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த காலத்தில் எப்படி இருக்கு? படிக்கணும், நான் 500க்கு 499 எடுக்கணும், 1200க்கு 1199 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு என்ன ஆயிடுது? அந்த பிள்ளைகளை வந்து வேலை செய்கிற கூட்டாங்க. இவன் நான் சொல்கிற கேட்குறேன், இந்த கூட கேட்பேன், சாப்பிட்டு அந்த பிளேட்டை கூட கழுவ முடிய வைக்க மாட்டுது. ஈவன் பிள்ளைகளே கழுவு நினச்சா கூட அம்மா மாரை வைக்கிறது கிடையாது. ஐயோ வேண்டாம், இதெல்லாம் நீ பண்ண, நான் பண்ணுறேன்னு சொல்லி அம்மா மார்கள்லாம் பண்ண வைக்கிறாங்க. அதனால் எல்லோரும் வீட்டில் தாய்மார்கள், பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பிள்ளைகளை வந்து அவங்க வேலை அவங்க பண்ண வைக்கணும். அட்லீஸ்ட் பிளேட்டு கழுவுறது, அவங்க துணி அவங்க வாஷ் பண்ணுறது, அவங்க இருக்கிற ரூம் அவங்க க்ளீன் பண்ணுறது, அவங்க யூஸ் பண்ணுற பெட்டிங்ஸ் அவங்களே போட்டு அவங்களே மடித்து வைக்கிறது, இந்த வேலையாது. எதுவும் பண்ணாப்பட்ட என்ன நாளைக்கு அப்படியே நிற்பாங்க, ஒரு வேலையும் பண்ண முடியாது. ஆனால் லக்ஷ்மண் தேவ் யார்? இளவரசன், அயோத்தி நாட்டுடைய இளவரசன். அவர் எப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருக்கார், இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த நிகழ்வு காட்டுது. அதுக்கப்புறம் அங்கே பஞ்சவடியில் தங்கியிருக்கிற காலத்தில் திடீர்னு ஒரு நாள் நல்லா குளிர் காலம் வந்துடுது, ரொம்ப குளிருது. அப்போ லக்ஷ்மண் தேவ் மனசில் நினைக்கிறார், ஐயோ பரதன் எங்கே இருக்கான்? நந்திகிராமில் இருக்கார். நந்திகிராம் என்ன ஊரை விட்டு வெளியே ஒரு அவுட்டர் தான், அரண்மனையோ எதுவுமே கிடையாது. இதே மாதிரி தானே பரதனுக்கும் குளிரும், பரதன் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறா? லக்ஷ்மண் நினைக்கிறார். இப்போ நம்ம நினச்சி பாருங்க, லக்ஷ்மண் நினச்சா யாரை நினைக்கலாம்? அவரோட மனைவி எங்கே இருக்காங்க? ஊர்மிளா தேவி, அவங்களும் நினச்சிருக்கலாம். இல்லை அவங்க அம்மா யார்? சுமித்திரை, அவங்களும் நினச்சிருக்கலாம். அவங்களும் நினைக்கலாம். ஆனால் யாரை நினைக்கிறாங்க? அவரோட அண்ணன் பரதனை நினச்சி கவலைப்படுறாரு. ஏன்? இல்லை பேசிகிட்டு நினச்சிட்டு அவர் சொல்கிறாரு, கைகேயி அவர் சொல்கிறாங்க, பொதுவாக மனிதனுடைய குணம் யாரை பற்றி வரும்னா தாயுடைய குணம் தான் பிள்ளைகளுக்கு வருமாமா. அதில் ராமாயணத்தில் வாலி மகரி சொல்கிறார், தாயுடைய குணங்கள் தான் பிள்ளைகளுக்கு வரும். ஆனால் பரதன் மாற்றி பிறந்திருக்கானே, அதாவது கைகையை எப்படி ஒரு கொடுமைக்காரி எப்படி சூதலை பண்ணிட்டா அதே மாதிரி தான் பரதன் வருவான்னு நினச்சிட்டு முதல்ல கோவப்பட்டேன். ஆனால் பரதன் எப்படிப்பா அப்பா மாதிரிலாம் இருக்காவன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கார். இதை பேட்ட ராமனுக்கு பிடிக்கல. என் அம்மாவை குறை சொல்கிறான், அதுக்கு மேலே ஒரு ஆன்மீக சாதகன் மற்றவங்கள குறை சொல்லி பேசக்கூடாது. இந்த ரெண்டு தான் எடுத்துக்கலாம். ஒன்று தாயை குறை சொல்லக்கூடாது, இன்னொன்று வந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழணும், மற்றவங்கள குறை சொல்லி வாழக்கூடாது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் லக்ஷ்மணா, தாய் கைகை பற்றி தப்பாக பேசாத, அதுக்கு பிறகு என்ன பண்ணி பரதனுடைய பெருமைகளை பற்றி நீ பேசிட்டே இருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது மனசு தூய்மை அடையும் அப்படின்ட்டு. இதைத்தான் சாரதாமா சொல்லுவாங்க, யாருடைய குற்றங்கள் நீ பார்க்காத, மாறாக என்ன பாரு, ஓண்டர்கள் குறைகளை பாரு, மற்றவங்க நல்லதை பாருன்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. அது அப்படியே எங்கள் ஸ்ரீராமர் அங்கே அப்படியே சொல்கிறார். எல்லாம் அப்படியே ஒரே மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். லக்ஷ்மண் எதுக்காக வந்து பரதனை நினச்சார்? ஏன் ஊர்மிளாவை நினச்சிருக்கலாம், சுமித்திரை நினச்சிருக்கலாம். இங்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியது பக்தர்கள். குருமராஜ் சொல்வார், பக்தர்கள் எல்லாரும் ஒரே ஜாதி அப்படின்பார். அது கம்பேரிசனுக்கு என்ன சொல்வார்னா, ஒரு கஞ்சா அடிக்கிறவனுக்கு வந்து இன்னொரு கஞ்சா அடிக்கிற பார்த்தாலே டக்குன்னு ஒரு ஈர்ப்பு வந்துடும். கஞ்சா அடிக்காகட்டும், அந்த தண்ணி போடுறவங்களாகட்டும், அவங்களாம் இன்னொரு தண்ணி போடுறவங்க பார்த்தா ஒரு வாப்பா வா மச்சான் வா மாப்பிள்ளை சொல்லி அப்படியே கெட்டி அப்படி முன்ன பண்ணி யாருமே தெரியாது, அப்படி ஒரு இது வந்துடும். அது மாதிரி பக்தர்களுக்குள்ளே இருக்கிற ஈர்ப்பு என்னென்னா, நானும் பக்தன். ஏன்னா ஸ்ரீராமகிருஷ்ணர் எனக்கு இஷ்ட தெய்வம், இல்லை என்னுடைய தந்தை, அவங்களுக்கும் இஷ்ட தெய்வம் அவர் தான். இது அப்போ அந்த ஒரு உறவு, ஒரு பாண்டிங் உருவாயிரும். அந்த உறவு வந்து உண்மையான பக்தர்கள் வந்துருச்சுன்னா, நம்மளோட பெற்ற தாயாகட்டும், பெற்ற தந்தையாகட்டும், குடும்பமாகட்டும், அவங்க 2வது ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. முதல் உறவு யார்? பக்தர்கள். ஏன்? ஸ்ரீராமகிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த மெயின் அந்த இதை வச்சு உருவாகும். அதனால தான் என்ன ஆயிருந்தீங்க, லக்ஷ்மண் ஸ்ரீராமருக்காக என்ன பண்ணார்? நாடை விட்டு வந்தார். பரதன் என்ன பண்ணார்? கிடைச்ச நாட்டையும் தூக்கி போட்டு நான் வேண்டான்ட்டு வந்தார். ஸோ அந்த பக்திக்காக லக்ஷ்மண் யாரை நினைக்கிறாரு? பரதனை வந்து நினைக்கிறாரு. அடுத்தது இது பாருங்கள், அந்த சொன்னேன் நான், இது மற்றவங்களோட குறைகளை பார்க்கக்கூடாது, நிறைகள் தான் பார்க்கணும்னு சொன்னோம் இல்லையா? அம்மாவும் சொல்லியிருக்காங்க சொன்னேன். அதாவது அம்மாவோட வாழ்க்கை ஒரு நிகழ்வு. உத்போதம் நீங்கள் போயிருப்பீங்க. உத்போதம் வெளியே பார்த்தீங்கன்னா நிறையா வீடாக இருந்துச்சு.
அப்போல்லாம் பெரிய பொட்டல்காட், அங்கே குடிசையாக நிறையா இருக்கும், நிறையா வேலை கூலிக்காரர்கள் தான் வேலை அங்கே தங்கியிருந்தாங்க. அதில் ஒரு மனிதன் வந்து இன்னொரு பெண் கூட தகாத உறவு வச்சு குடும்பம் வாழ்ந்துட்டு இருப்பான். அங்கே போகிறவங்க எல்லாரும் அவங்க பார்த்தாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, காரி துப்புவாங்க. ஆனால் அம்மா எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு வந்து உடம்பு சரியாம காய்ச்சல் ஏதோ சம்திங் நோய் ஏற்பட்டுரும். அந்த அந்த ஆண் இருக்கானே அவன் போய் அந்த பெண்மணிக்கு அவ்வளோ சேவை செய்வான். தண்ணி கொடுக்கறது என்ன, இது பண்ணுறது எல்லாம் பண்ணுவான். இதை பார்த்து அந்த அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கேவலம் பேசுவாங்க, இந்த மாதிரி ஒரு பெண் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு. ஆனால் அம்மா வந்து என்ன செய்வாங்கன்னா, சர்வீஸ்னால் இதான் சர்வீஸ் அப்படிம்பாங்க. அம்மாவுக்கு அந்த நேரம் அந்த கெட்ட அந்த இது அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க பார்க்குறது என்னது, அங்கே இருக்க நல்லது மட்டும் பார்க்குறாங்க. அவங்களோட உறவுகள் தப்பாக இருக்கலாம், ஆனால் அம்மா பார்க்குறது என்ன, இப்படி ஒரு சேவை செய்கிறானே, என்ன ஒரு அருமையான சேவை, அம்மா வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க, செய்கிறத சொல்லக்கூடிய உபதேசத்தை அப்படியே கடைபிடிக்கிறாங்க. இது ஒன்று. அடுத்து நம்ம ஸ்ரீராமரை பார்த்தோம். இப்போ ஸ்ரீராமர் மாதிரி ஒரு உறவு நமக்கு வேணும். லக்ஷ்மண் தேவ் என்ன பண்ணார், அப்படியே ட்ராக் மாதிரி தப்பாக போக பிளான் பண்ணார். பிளானாக அவர் இது போச்சு. என்ன பண்ணார், கைகை தேவியை வந்து குறை சொல்ல ஆரம்பித்தார். அது நமக்கு பிடிக்கலையா, மற்றவங்கள குறை சொல்லிட்டே இருக்கிறது. ஆனால் ஸ்ரீராமர் என்ன பண்ணார், அவரை தடுத்து ஆட்கொண்டு நல்ல ட்ராக்ல போகிறதுக்கு வழி பண்ணார். ஸ்ரீராமர் நினச்சது என்ன பண்ணியிருக்கலாம், ஆமாம் அவரும் கஷ்டப்பட்டுருக்காரு இல்லையா, ஆமாம் கைகை அப்படி தான், நம்ம என்னை குடும்பப்படுத்தினா, அப்பாவை செத்து போக வச்சுட்டா, நம்முடைய தாய் கௌசல்யா தேவி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்து பண்ணியிருக்கலாம். ஆனால் நல்ல ஒரு நண்பன், நல்ல ஒரு உறவு, இல்லை நல்ல ஒரு தகப்பன், இல்லை ஒரு அண்ணன் தம்பி என்ன செய்வாங்க, கரெக்டான வகையில் வந்து வழி நடத்தணும். அதுதான் ஸ்ரீராமர் பண்ணார். அதுபடி பண்ணாலும் டக்குன்னு என்ன ஆயிருது, லக்ஷ்மண் தேவ் தப்பான போகிற வழியில் போன டக்குன்னு மாதிரி நல்ல ஒரு பாதைக்கு வந்து இது வந்துட்டார். இது நம்ம வாழ்க்கையில் நிறையா பார்க்குறோம். நம்ம நிறைய பார்த்துட்டு இருப்போம். யாராவது பிடிக்கலன்னா வாய்க்கு வந்தெல்லாம் குறை சொல்லிட்டே நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருப்போம். அவங்களுக்கு தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல, குறை பேசுவதை வந்து நம்ம என்ன செய்யணும், நிப்பாட்ட வேண்டும். இது சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சி நான் வந்து ஒன்று சொல்கிறேன். நான் பேரண்டிங்லேயே எப்படி இந்த குறைகள் பார்க்குறது, நல்ல அதாவது பாசிட்டிவில் பேரண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு இது. நான் ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். நான் அப்போது ஒரு யங் பேரண்ட்ஸ், அவங்கள ஒரு சின்ன பிள்ளைகள் இவ்வளோ தான், ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. இந்த துண்டு பிள்ளைங்க பிரெயினில் போனால் சும்மா உட்காந்துருப்பாங்களா, அப்படியே வானர மாதிரி அப்படியே குதிச்சுட்டு இருப்பாங்க. பெருத்தில் மேலே ஏறுவாங்க, இறங்குவாங்க. போயிட்டு போய் திடீர்னு அப்போ குட்டி பையன்ட்ட பாரு கீழே விழுந்துட்டான். உள்ள என்ன செய்வாங்க பிள்ளைங்க, சிரிப்பாங்களா, என்ன செய்வாங்க, அவனு அழுவ ஆரம்பிச்சிட்டான். நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், பொதுவாக இருக்கிற பேரண்டிங் என்ன செஞ்சுருப்பாங்க, குழந்தை சார்ந்தப்பட கூட்டு போய், ஓ இதானே உன்னை அடிச்சது, உன்னை அடிக்கிறேன் பாரு அப்படின்னு அந்த சும்மா அந்த பெஞ்சை ஒரு அடி அடித்து அடிச்சாச்சு வா அப்படின்னு அந்த பல சிரிச்சிடும், கூட்டு போயிடும். ஆனால் அந்த பேரண்ட்ஸ் வந்து யங் பேரண்ட்ஸ் அழகாக கைட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னால், டோன்ட் க்ரை, இட் வில் மேக் யூ ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அப்படின்னாங்க. என்ன பியூட்டிஃபுல் இது, அழுகாத, இது பண்ணாத, நீ இப்போ கீழே விழுந்து அழுகுறது, கீழே விழுந்து வந்து உன்னை வந்து உன்னை வலிமை உடனே ஆக்கு, உன்னை நல்லவனை ஆக்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க யங் பேரண்ட்ஸ். இது நினச்சி பாருங்கள், இது பின்னாடி இருக்க தத்துவத்தை நினச்சி பாருங்கள். நம்ம என்ன பண்ண பிளைண்டாக என்ன பண்ணுறோம், இது அடிச்சதா, இது அடிச்சாச்சுப்பா போல, அந்த குழந்தைக்கு மனசு என்ன பதியும், நாளைக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி அவனை அடிக்கணும் அப்படின்னு வந்துடும். சின்ன வயசுல இந்த விதை தூக்கி போட்டோம் இல்லையா, பெரிய ஆள் ஆயிடுவான், யாராவது கஷ்டம் கொடுத்தா என்ன வரும், போய் கூட அடிச்சிரு அப்படிங்கிற அந்த பழி வாங்கக்கூடிய அந்த மிருகத்தனை உள்ளக்க போயிடும். ஆனால் அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கோ. ஏன் ஏற்றுக்கோ, அது அவனை என்ன செய்யும், ஒன்று நல்லவனாக்கும், ஸ்ட்ரென்த் ஆக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் இந்த கைட் பண்ணல எப்படி பண்ணுங்கிறத, இது ஒரு ஜஸ்ட் அவுட் ஆஃப் வே தான் இந்த இது சொல்கிறதுக்காக சொன்னேன். இதே மாதிரி நம்ம நண்பர்கள், செலக்ட் பண்ணுற நண்பர்கள், தேவையில்லாமல் குறை சொல்கிறவங்க, மற்ற பற்றி பேசுகிறவங்க வந்தாங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கட் பண்ணிடலாம். நல்லவங்கள்ட்ட மட்டும் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத இந்த ஸ்ரீராமருடைய நிகழ்வு நமக்கு காட்டுது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.